நாஞ்சில் நாடனின் பாடுக பாட்டே. புறநானூறு என்ற நூலின் பெயரை உலகத் தமிழர் 12 கோடி பேரில் பாதி பேராவது கேட்டிருப்பார்கள். 12 கோடி பேருமே அறிந்திருக்கும் சினிமா நாயகர் உண்டு நம்மிடம். அண்மையில் திரையுலக தாரகை ஒன்று உதிர்ந்த போது அந்த அம்மா செத்து போச்சு. அந்த நாள் காலை இந்தியாவுக்கே இருட்டாக விடிந்தது என்றும், தாரகை இல்லா உலகு நேற்று இருந்தாங்க, இன்னைக்கு செத்து போயிட்டாங்க, அதனால் இன்றைக்கி அந்த உலகம் தாரகை இல்லாத உலகு என்றும் நாளிதழ்கள் வார இதழ்கள் அட்டைப்படம் போட்டு இறங்கினார்கள். ஆனால் எவரும் காலை தேநீரை துறந்திருக்க மாட்டார்கள். காலை டீ சாப்பிட்டுருப்பேன். பாதி தமிழர் புறநானூறு என்ற நூலின் பெயரை அறிந்திருந்தனர் என்றாலும் சில 1000 பேர் மாத்திரமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பாடல்களை கேட்டிருப்பாங்க. பாடத்திட்டத்தில் தேர்வுக்கு என்று வாசித்தவரே அவருள்ளும் அதிகம் பேர் இருப்பார்கள். புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் என்பது கூட நம்மில் பலருக்கும் தெரியாது. கோழைக்கு பாலூட்டிய முளைகளை அறுத்து எறிவேன் என்று வீரசபதம் செய்த தாய் பற்றியும், முரத்தால் புலியை விரட்டிய மரப்பெண்மணி பற்றியும் பேசாத அரசியல் மேடைகள் இல்லை. புறநானூற்று தாய் என்றும் கோப்பெருஞ்சோழன் என்றும் கண்கொள்ளாத வண்ணங்களில் சுவரட்டிகளாக நம்மை பார்த்து இலக்காரமாக சிரிக்கும் தலைவர்களை பார்த்திருக்கிறோம். நம்மை பார்த்து இலக்காரமாக சிரிக்கும் தலைவர்களை பார்த்திருக்கும். நான் தான் கோப்பெருஞ்சோழன் அப்படின்னு, நான் தான் புறநானூற்று தாய். புறநானூறு படிச்சிருக்கானா இலக்கியத்துக்கு. தமிழை பழித்தானை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வீரவசனங்களும் கேட்டிருக்கிறோம். பிரசங்கங்களை வாக்குச்சீட்டுகளாக மாற்றும் முயற்சிகளையும் கோஷங்களையும் தவிர்த்து தமிழனின் மொழி சிறப்பும் வரலாற்று குறிப்புகளும் மானுட பண்புகளும் நுட்பமாக உரைக்கும் அற்புதமானதோர் தொல் இலக்கியம் புறநானூறு. சங்க இலக்கியங்கள் என அறியப்படும் பாட்டும் தொகையும் 10 பாட்டு 8 தொகை நூல்களில் 8 தொகையினில் அடங்குவது புறநானூறு. அந்த நூல்களை நினைவில் வைத்துக்கொள்ள எளிதாக செய்யுள் ஒன்றும் உண்டு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியே அகம் புறம் என்று இத்திறத்த 8 தொகை என்பது பாடல். நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு 100, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என இவை 8 தொகை என்பன ஆகும். மேடைகளில் கைகளை ஆட்டி முழங்கவும், வகுப்பறைகளில் மாணவரை வெருட்டவும், புலமைச் செருக்கை தம்பட்டம் அடிக்கவும் மட்டுமே ஆன நூல் அல்ல பெருநானூறு. புலமைச் செருக்கை தம்பட்டம் அடிக்கவே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, உங்கள் குப்பைகளை இந்த குப்பை தொட்டியில் கொட்டாதீர்கள், நீங்கள் வாந்தி எடுக்காதீங்க. தீவிர இலக்கிய தேடல் கொண்டு வரும் நவீன இலக்கிய படைப்பாளிகளும் கவிதை பயில விரும்புவோரும் ஆழ்ந்து அனுபவித்து கற்க வேண்டிய நூல். சொற்கள் பழையன, மொழி புதியது, பாடல் பழையது, எனினும் இன்றும் உயிர் துடிப்பது. அவசியம் உரை ஒன்று வேண்டும், அண்டையில் அகராதி ஒன்றும் வேண்டும். மேனி நனையாமல் அகராதி ஒன்றும் வேண்டும். மேனி நனையாமல் அருவியில் நீராட இயலாது.